பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். ஏசாயா 66வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல் செழிக்கும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, உங்கள் இருதயம் மகிழ்ந்து பசும் புல்லை போல நீங்கள் செழிப்பீர்கள் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். பிரைஸ் காட். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நமக்கு செழிப்பை தருகிற ஒரு நல்ல தெய்வமாய் இருக்கிறார். பற்றாக்குறையோடு வேதனையோடு வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. எல்லா பகுதிகளிலும் நீங்களும் நானும் அவரால் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் செழிப்புகளையும் அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்க கையின் பிரயாசத்துல அநேக வறண்டு போன நிலைமையில் இருக்கிறீர்களா, குறைவுபட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா, உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய வரவேண்டிய பண காரியத்துல, உங்களுடைய வேலை காரியத்துல வறண்டு போன நிலைமையில செழிப்பை பார்க்க முடியாமல் அநேக வேதனையோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயத்தை நான் மகிழ செய்து உன்னுடைய வாழ்க்கையை பசும் புல்லை போல் செழிக்க செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்கள் நம்புங்கள், நீங்கள் செழிப்பை நோக்கி கடந்து போவீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் கொடுக்கிற அந்த செழிப்பு சாதாரணமான செழிப்பு அல்ல. ஸ்தோத்திரம். அதுல வார்த்தை பசும் புல்லை போல். ஓ பிரைஸ் தி லார்ட். பசுமையான புல், காய்ந்து போன புல் அல்ல. நமக்கு தெரியும், காய்ந்து போன புல் ஸ்தோத்திரம் எரிப்பதற்குத்தான் பயன்படும், தீ வைப்பதற்குத்தான் பயன்படும். ஆனால் பசுமையான புல் என்பது அது அடுத்த ஒரு பலனை நோக்கி கொண்டு போகிறது. உங்களுடைய வாழ்க்கையை பசும் புல்லை போல் நான் செழிக்க செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீங்கள் நம்புங்கள், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய கையின் பிரயாசங்கள் இதுவரை இல்லாத அளவு பசும் புல்லை போல் செழிக்க செய்வேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். சோத்திரம். சங்கீதம் 23 வாசிக்கிறோம், அவர் சோத்திரம் பசுமையான புல்லண்டையிலே எங்களை நடத்துகிறார், எங்களை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் சோத்திரம் எங்களை கொண்டு போய் விடுகிறார். பசும் புல். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பாருங்க, பசுமை, பெஸ்ட், ரொம்ப பெஸ்ட் குவாலிட்டி. நீங்கள் நம்புங்கள், உங்களையும் உங்க பிள்ளைகளையும் பசும் புல்லை போல் கர்த்தர் செழிக்க செய்ய போகிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நீங்கள் செழிக்க போகிறீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் செழித்திருப்பார்கள், பனையை போல் செழிப்பார்கள், லீபனோன் உள்ள கேதுருவை போல் வளருவார்கள். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்களே, ஒரு பசுமையான அனுபவம். ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்கதரிசனமான வார்த்தை இது. உங்களையும் உங்க வீட்டையும் ஒரு பசுமையான அனுபவத்துக்கு நேரம் நடத்துவேன். காய்ந்து போன நிலைமை அல்ல, காய்ந்து சுருங்குகிற நிலைமை அல்ல, ஒரு பசுமையான ஒரு ஆசீர்வாதங்களுக்கு நேர, ஒரு பசுமையான மேன்மைகளுக்கு நேர நான் உங்களை நடத்துவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு தூசியில இருக்கலாங்க, இன்னைக்கு வறண்டு போன நிலைமையில இருக்கலாம். பைபிள்ல வாசிக்கிறோம், தூசியில் இருக்கிற எண்ணெய் தூக்கி விடுகிறார், குப்பையில் இருக்கிற எண்ணெய் உயர்த்துகிறார். நான் இன்னைக்கு தூசியா இருந்தாலும் எனக்கான நாள் வரப்போகிறது. அன்றைக்கு கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் பசும் புல்லை போல் செழிக்க போகிறார். இன்னைக்கு அவன் என்னை வித்தியாசமா பார்க்கலாம், இன்னைக்கு சோத்திரம் வேறு ரீதியிலே எனக்கு விரோதமாய் திட்டம் பண்ணலாம். ஆனால் என்னுடைய வாழ்க்கை இப்படியே காய்ந்து போய் இருக்காது, என்னுடைய வாழ்க்கை இப்படியே வறட்சியா இருக்காது. எனக்குன்னு ஒரு பசும் புல்லை போல செழிக்கிற நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். என் குடும்பத்திற்கென்று ஒரு செழிப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் நம்புங்கள், உங்கள் இருதயம் மகிழப் போகிறது. சோத்திரம். உங்களுடைய வாழ்க்கை பசும் புல்லை போல் அவரால் செழிப்புக்கு நேரே கர்த்தர் நடத்த போகிறார். நீங்கள் நம்புங்கள், அறிக்கை செய்யுங்கள், நாங்கள் பசும் புல்லை போல் செழிக்க போகிறோம். பிரைஸ் காட். இந்த வசனத்தை மறுபடியும் கன்ஃபர்ஸ் பண்ணுங்க. சோத்திரம். நானும் என் பிள்ளைகளும் என் குடும்பமும் என்னுடைய ஊழியமும் என்னுடைய சபையும் சோத்திரம் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் பல மடங்கு பசும் புல்லை போல் செழிக்க போகிறோம். நீங்கள் சொல்ல சொல்ல இந்த வார்த்தை ஒரு செழிப்பை நோக்கி, ஒரு பசுமையை நோக்கி உங்களை தள்ள போகிறது. கண்களை மூடி செவியுங்கள். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்கிறேன், ஜனத்திற்காய் வருகிறப்பா.
பசும் புல்லை போல் நீங்கள் செழிப்பீர்கள் என்று சொன்னீரே. ஒரு பசுமையான ஒரு அனுபவம் அவருடைய வாழ்க்கையிலே வருவதாக. எல்லா வறண்டு போன நிலைமைகள் மாறட்டும். எல்லா வறட்சியின் அனுபவத்திற்கு ஒரு முடிவை கர்த்தர் ஏற்படுத்துவீராக. ஸ்தோத்திரம். அவருடைய ஆத்துமா ஆண்டவரே மகிழ்ச்சியினால் நிரப்பப்படட்டும். அவருடைய இருதயம் மகிழ்ச்சியினால் நிரம்பி பசும்புல்லான ஆசீர்வாதத்தை நோக்கி, பசும்புல்லான செழிப்பை நோக்கி என் தேவனுடைய பிள்ளைகளை நடத்தி செல்வீரா. அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். உங்கள் இருதயத்தை சந்தோஷமாக்குவார். நீங்கள் செழிப்பை நோக்கி, பசுமையை நோக்கி கடந்து போவீர்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதம் மனுஷனா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.